ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபில இன்னைக்கு இட்லி தோசைக்கு சூட் ஆகிற மாதிரி கேரட் சாம்பார் பண்ண போறேங்க. இதுல எதுவுமே அரைச்சி பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் மசாலா பவுடர் மட்டும் ஆட் பண்ணி செய்ய போறேங்க. எப்படி டேஸ்டா பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன கப்பளவு துவரம் பருப்பு கழுவி அதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் விளக்கெண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள், பூண்டு 3 சவுண்டு விட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது தனியாக வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சிருக்க 2 சின்ன சைஸ் கேரட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். கேரட் வதங்கின உடனே கட் பண்ண 2 தக்காளி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயோட தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கின உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் சாம்பார் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி துருவி இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மசாலா எல்லாம் வதங்கின உடனே வேக வச்சு எடுத்து வச்சிருக்க துவரம் பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே 1/2 கிளாஸ் புளி தண்ணி, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெல்லம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. இது இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சட்னியோட இட்லிக்கு இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.